விருதுநகர் மாவட்டம் கிருஷ்ணன் கோவிலில் கல்வி பணியில் கடந்த 34 ஆண்டுகளாக சிறப்பாக சேவையாற்றி வரும் VPMM கல்வி நிறுவனங்கள், கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, பொறியியல் கல்லூரி, நர்சிங் கல்லூரி, கல்வியியல் கல்லூரி உள்ளிட்ட பல்வேறு கல்வி நிறுவனங்கள் ஒரே வளாகத்தில் சென்னை கொரட்டூரில் பாடலாத்திரி சீயாத்தம்மன் கோயிலில் ஆடி மாத திருவிழாவை முன்னிட்டு 2000க்கும் மேற்பட்ட பெண்கள் பால்குடம் எடுத்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் சீனிவாசன் வழங்க கேட்கலாம். வணக்கம் சீனிவாசன். ஆடி மாதத்தையொட்டி தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அம்மன் கோயில்களிலும் சிறப்பு வழிபாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வரும் சூழலில் அங்கு சீயாத்தம்மன் கோயிலில் இன்றைய தினத்தில் என்னென்ன வழிபாடுகள் மேற்கொள்ளப்படுகிறது, என்னென்ன நேர்த்திக்கடன்களை பெண்கள் செலுத்தி வருகிறார்கள்? நாம் பார்க்கக்கூடிய இந்த பால்குடம் நிகழ்வானது கொரட்டூரில் இருக்கக்கூடிய சீயாத்தம்மன் கோவிலில் ஒவ்வொரு வருடமும் வெகு விமர்சையாக இந்த பால்குடம் நிகழ்வானது நடைபெறுவது வழக்கம். இந்த மாதம் ஆடி மாதம் 4வது வாரமான இன்று சீயாத்தம்மன் அந்த அம்மனுடைய தாய் வீடான கொரட்டூர் இருக்கக்கூடிய மாரியம்மன் திருக்கோவிலிருந்து 2000 பெண்கள் பால்குடம் எடுத்து ஊர்வலமாக முக்கிய வீதிகளில் வலம் வந்து வரும்பொழுது ஓம் சக்தி பராசக்தி என விண்ணை முட்டும் அளவிற்கு பக்தி பரவசத்தோடு 2000 பெண்கள் பால்குடம் எடுத்து வருகிறார்கள். இந்த நாம் பார்க்கும் காட்சியானது கொரட்டூர் ரயில்வே சுரங்கப்பாதை வழியாக சென்று சீயாத்தம்மன் கோவிலில் பால்குடத்தை கொண்டு வந்த பால்குடத்தை அந்த சீயாத்தம்மனுக்கு பால் அபிஷேகம் செய்து தன்னுடைய நேர்த்திக்கடனை நிவர்த்தி செய்து வருகின்றனர். ஒவ்வொரு வருடம் நடக்கக்கூடிய நிகழ்வானது வெகு விமர்சையாக கொண்டாடப்படும். குறிப்பாக பெண்கள், திருமணமாகாத பெண்கள், குடும்ப பிரச்சனை உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளுக்கு பால்குடம் எடுத்து தன்னுடைய நேர்த்திக்கடன் செலுத்தி வருகின்றனர். இந்த நிகழ்வு முடிவுற்று அடுத்த வாரம் ஞாயிறன்று 4 வருடத்துக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய படையல் திருவிழா வெகு விமர்சையாக கொண்டாடப்படும். மேலும் 5000 பொதுமக்களுக்கு மட்டன் போன்ற சிக்கன், நான்வெஜ் பொதுமக்களுக்கு படையலிடுவது வழக்கம். சீனிவாசன், அங்கு பெண் பக்தர்கள் பால்குடம் எடுத்து கொரட்டூர் வீதிகளின் வாயிலாக நடந்து செல்வதை பார்க்க முடிகிறது. ஆக அவர்கள் எவ்வளவு தூரம் இந்த நடைபயண நேர்த்திக்கடனை முன்னெடுத்திருக்கிறார்கள் பால்குடத்தை ஏந்தி? ஆக 2000க்கும் மேற்பட்ட பெண்கள் பங்கேற்றிருக்கக்கூடிய இந்த நடைபயணம் கோயிலின் எங்கு நிறைவு பெறுகிறது? அதை பற்றிய விவரம். பால்குடம் எடுக்கும் நிகழ்வானது இந்த நிகழ்ச்சி குறிப்பாக சீயாத்தம்மனுடைய தாய் வீடான கொரட்டூர்க்கூடிய மாரியம்மன் கோவிலில் தொடங்கப்படும் நிகழ்வு சுமார் 4 கிலோமீட்டருக்கு முக்கிய வீதிகளில் வலம் வந்து சீயாத்தம்மன் கோவிலுடைய ஏரிக்கரையில் அமைக்கக்கூடிய அந்த சீயாத்தம்மன் கோவில் நிறைவடையும். 2000 பெண்கள் வரக்கூடிய வழியில் போலீசார் பலத்த பாதுகாப்பு பணிகள் அமைக்கப்பட்டுள்ளது. வரும் வழியில் பெண்கள், குழந்தைகள் உள்ளிட்டவையும் தன் நேர்த்திக்கடன் செலுத்தி வருகின்றனர். கனவேலா. விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஸ்ரீனிவாசன்.